நண்பர்களே எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நெல்சன் அவர்தான் ராஜன் அவரோட சண்டையும். ஆனா இந்த வீடியோல நெல்சன் பக்கம் தான் எல்லாருமே நின்று பேசுறாங்க. இந்த பக்கம் இந்த வீடியோல நெல்சன் அவர்கள் செய்த தவறுகள் எத்தனை இருக்கு தெரியுங்களா? முதல்ல புருஷனும் கொண்டாட்டியா 2 பேரும் வந்தாங்க, நல்லபடியா தான் பேசினாங்க, 2 பேரும் நல்லபடியா நின்றாங்க. 2 பேரும் உள்ள வரவேற்று அவங்களுக்கு இவங்க வைக்கிற குற்றச்சாட்டுலாம் என்னன்னாக்கா, அவர் வெட்ட கத்தி எடுத்து வந்தாருன்றாங்க. வெட்ட கத்தி எத்துன்னு வர நபர் உங்களை பார்த்த மறுநொடியே வெட்டுறதுக்கு என்ன? உங்ககிட்ட நின்று நிதானம் என்ன படமா இது? நின்று நிதானமா பேசிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களை வெட்டணுமா? அதுவே இல்லாம அவரு அந்த வீடியோலயே எப்ப நம்ம கத்தி எடுக்கிறாரு, நீங்க மொத்தமா ட்ரிகர் பண்ணி அந்த மனுஷனை ஃபுல்லா டெம்பர் பண்ணி ஆக்கி அந்த மனுஷன் தன் நிலையை இழந்து அதுக்கப்புறமா தான் அந்த கத்தியை பேக்ல இருந்து எடுக்கவே போறாரு கடைசியில. அப்போ நீங்க கேஜ முட்டு உள்ள இருக்கீங்க. ஆனா மறு வீடியோலயே இந்த நாய் என்ன பண்ணான்னு தெரியுமா? கத்தியை வச்சு இங்க அறுத்து விட்டான் கையில. இங்க பாருங்க, இங்க பாத்தீங்களா எப்படி என்ன பண்றேன்? அந்த மனுஷன் கத்தியை எடுத்துக்கும் போது நீங்க அங்க இல்லவே இல்லை. இரண்டாவது, அவர் கத்தியை எப்ப எடுத்தாரோ அது எண்டு வரைக்கும் அவங்களோட மனைவி அவர்களே முழு வீடியோ அவங்கள போய் பிடிச்சி அந்த கத்தியை வாங்கி திரும்ப மறுபடியும் அந்த பேக்ல போட்டு போற வரைக்கும் அந்த வீடியோ வச்சு சரிங்களா. இப்போ வெட்டுறதுக்கு விடை கிடைச்சாச்சு. அடுத்து அவங்க அம்மாவை எகிரி வயிற்று மேலேயே உதைச்சாரு. எங்க அம்மாவுக்கு ஒரு நோய் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. மதர் சென்டிமெண்ட் இது உள்ள இழுத்துன்னு வராரு அவரு. ஆனா அவரு இவங்களை அடிக்க போகும்போதுதான் அவங்க மேல என்ன பண்ணிடுங்க பண்ணிட்டு இருந்தா நான் வேணா வந்து அவங்க மனைவியே அந்த மாதிரி பேசுறாங்க. சோ யாரும் அந்த இடத்துல சண்டை போடணும்ட்டாலும் வரல. நீங்க வேணும்ட்டு வந்த அந்த நபர்கள் உங்ககிட்ட ப்ரூஃபே கிடையாது, எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. சாட்டை காசு வாங்கினார் நாம் தமிழர். இந்த வீடியோக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நாங்க ஆன சண்டைக்கும் எதுக்குமே சம்பந்தமே கிடையாது. இது தனிப்பட்ட அவரோட வீடியோ. யாரு நீங்க அவர் ஒரு மாவு விற்கிறாரு, அவர் புரோட்டீன் பவுடர் விற்கிறாரு, நீங்களே அவர் விற்கிற பவுடருக்கு நீங்க அவர்கிட்ட எதுவுமே இல்லை, ஜிஎஸ்டியில எதுவுமே இல்லை, ஒரு ஃபுட் கேரண்டி எதுவுமே தேவையில்லை. இது எதுவுமே இல்லாதனாலதான் அவர் இப்படி விற்கிறார். தற்கூரியெல்லாம் வேற பேசினாலும் அந்த மனுஷன் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டு மரியாதை தான் பேசினாரு. அந்த அளவுக்கு அவர் கேவலமா பண்ணி பேசும்போது நெல்சன் உங்ககிட்ட அவரு மரியாதை தான் பேசினாரு. ஆனா அந்த மனுஷனை நீங்க ட்ரிகர் பண்ணி அவங்க பொண்டாட்டியே நீங்க அடிக்கிறேன்னு பேசினாரு. அந்த அவங்க பொண்டாட்டிய அடிக்கிறேன்னு சொன்னதுக்கு தான் அந்த மனுஷன் ஏஞ்சாரு. அந்த மனுஷன் ஏஞ்சது பின்னாடி உங்க அண்ணன் இருக்காரு, அண்ணன் வந்து இந்த சைடுல வந்து அவங்க பொண்டாட்டி அவரும் கொஞ்சம் ரகடா பேசி ஸ்டார்ட் பண்ணும்போது இவரு அப்ப ட்ரிகர் ஆனாரு. ராஜன் அவர்கள் அப்ப ட்ரிகர் ஆனாரு. அவர் ட்ரிகர் ஆன செகண்ட்ல அவரை மொத்தமா ட்ரிகர் பண்ணி குடும்பத்து மேல அவர் ஒரு சில நபர் மேல மட்டும் தான் தாக்கம். அப்பாவே அடிக்கல, அவங்க அம்மாவே அடிக்கலாம்னு நோக்கம் கிடையாது. அவரு நெல்சன் அதுல தப்பிட்டு குடும்பத்தை என்னமோ ஒரு அந்நிய